வணக்கம். இன்னைக்கு திருப்பரங்குன்றம் பத்தி பார்க்க போறோம். ஆனாலும் எல்லாரும் இப்ப ஏற்கனவே இதெல்லாம் பேசி முடிச்சிருப்பாங்க. நீங்க திருப்பரங்குன்றம் ஜட்ஜ்மெண்ட் என்ன வந்துச்சு? எங்க விளக்கேத்தணும்? அது விளக்கு தூணா? இல்ல வந்து அளவை கல்லா? அதுவா இதுவா? எல்லாம் பேசியிருப்பாங்க. நம்ம அத பத்தி பேச போறதில்ல. நம்ம வேற பேச போறோம். என்ன பேச போறோம் அப்படிங்கிறத மட்டும் அது கொஞ்சம் பொறுமையா கவனிச்சீங்கன்னா தான் புரியும். திருப்பி இது திருப்பரங்குன்றம் மலை. இது திருப்பரங்குன்றம் போனவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இதுதான் திருப்பரங்குன்றம். திருப்பரங்குன்றத்தோடைய என்ட்ரன்ஸு. மேலே போய் இது கார்த்திகை தீபத்தை ஏற்றுறாங்க. இதெல்லாம் எல்லாரும் தெரிஞ்சது தான். இதெல்லாம் அழகா இருக்குல்ல பார்க்க. இதெல்லாம் நமக்கு மேட்ரு இல்லை. இப்போ பக்கத்தில் இருக்க பிரச்சனையை பற்றி பார்ப்போம். அதாவது இதே மலையில் இந்த சிக்கந்தர் இதுன்னு ஒன்று இருக்கு. என்னடா ஈஸ்டர்லாம் வந்துச்சுன்னு பார்க்குறீங்களா? வரேன். சிக்கந்தர் மலைன்னு ஒன்று இருக்கு. சரி, சிக்கந்தர் குன்று, அதுக்கு பேர் சிக்கந்தர் மலை. அதுக்கு அங்கே அந்த மாஸ்க் இருக்கு, அப்படி இப்படின்னு சொல்றாங்க. இப்போ ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுங்க. இந்தியாவில் இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி, உலகத்தில் எந்த ஊரில் இருக்கவங்களா இருந்தாலும் சரி, ஒரு முறையை தொடர்ச்சியாக செஞ்சுக்கிட்டு வருவாங்க. அதாவது அது ஆதி காலத்துல இருந்து, நான் சொல்றது வந்து ஆதி காலத்துல இருந்துன்னா இந்த கிறிஸ்து வர்றதுக்கு முன்னாடியோ, முஸ்லீம் வர்றதுக்கு முன்னாடியோ, ஏதாவது முஸ்லீம் மதம் பிறக்கிறதுக்கு முன்னாடியோ, கிறிஸ்து மதம் பிறக்கிறதுக்கு முன்னாடியோ பார்த்தீங்கன்னா முன்னாடி இருந்தே நிறைய விஷயங்கள் செஞ்சுக்கிட்டு வருவாங்க. அதே மாதிரி தான் இங்கேயும் ஹிந்துயிசம் வர்றதுக்கு முன்னாடி நீங்கள் திருப்பி ஹிந்துயிசம்ங்கிறது நம்ம இவங்க கொண்டு வந்தது. அதாவது இந்த இந்தியாவும் பிரிட்டனும் சேர்ந்து யாருக்கு என்னடா பேர் வைக்கிறது அப்படின்னா, இந்தியாவில் வாழ்கிறவங்களாம் ஹிந்து அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. அதனால நம்மலாம் ஹிந்துன்னு இருக்கோம். புரியுதுங்களா? ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மாதிரி கும்பிடுற பழக்கம் இருக்குது. நான் கும்பிட்ற மாதிரி நீங்கள் கும்பிட மாட்டீங்க, நீங்கள் கும்பிட்ற மாதிரி நான் கும்பிட மாட்டேன். ஆனால் பேர் ஹிந்து. அது வேற விஷயம். இதை பற்றி தான் இப்போ பார்க்க போகிறோம். இப்போ அங்கே சிக்கந்தர் மலைன்னு ஒன்று இருக்குது. சிக்கந்தர், அதாவது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி சொல்லுவாங்க. கந்தர் மலை, அதுதான் அங்கே சிக்கந்தர் மலையாக மாறிடுச்சு. அங்கே கொண்டு போய் ஒருத்தரை புதைச்சி வச்சுருக்காங்க அப்படின்னு எல்லாரும் சொல்லியிருப்பாங்க. ஏற்கனவே பேசியிருப்பாங்க. எப்படி பேசியிருப்பாங்கன்னா, முஸ்லீம்ஸுக்கு வந்து அதாவது ஒரு இதை புதைச்சி அவங்கள வந்து சாமியாக்குற பழக்கம் கிடையாது அப்படிங்கிறதெல்லாம். இந்துஸுக்கு மட்டும்தான் அந்த பழக்கம் இருக்குது. ஹிந்துஸ் இல்லை, தமிழர்களுக்கு மட்டும்தான் அந்த பழக்கம் இருக்குது. அதாவது மனிதர்களில் உயர்ந்தவர்கள் கடவுளாக்கப்படுவார்கள் அப்படிங்கிறது தான் நம்ம தமிழ்நாட்டில் கான்செப்ட். ஸோ இதை இப்போ என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, முஸ்லீம்ஸ் அங்கே போய் மேலே போய் பலி கொடுக்குறாங்க, ஆடு கொடுக்குறாங்க, ஆடை வெட்டுறாங்க, அது இதுன்னு சொல்கிறாங்க. அப்போ அவங்க முஸ்லீம்ஸா அப்படின்னா, முஸ்லீம்ஸுக்கு முன்னாடி, முஸ்லீமாக மாறுறதுக்கு முன்னாடி ஒரு பழக்கத்தை வச்சுருந்துருப்பாங்கல்ல, அந்த பழக்கத்தை அங்கே கண்டினியூ பண்ணுறாங்க. அதை உங்களுக்கு புரியுறது எப்படி புரிய வைக்கிறதுன்னு தெரியல. ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது புரிய வைக்கிறதுக்கு. அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், கேட்டுங்க. அதாவது ஆதி காலத்துலேருந்து ஒரு பழக்கத்தை பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஆதி காலத்தில் இருந்துன்னா இப்போ கடை வெட்டுறது, கோழி சேவல் பலி கொடுக்கறது, இதெல்லாம் வந்து இந்துக்கள்னு சொல்லிக்கிற, அதாவது தமிழர்களுக்கு உள்ள நார்மல் முறை. திருப்பரங்குன்றத்துலேயே அது மாதிரி தான் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. திடீர்னு இந்த எல்லாரும் சேர்ந்து திருப்பரங்குன்றத்துக்கு பூணூல் போட்டதுனால இங்கே வந்து சாமியை வந்து இதை வெட்டாதீங்கன்னு சொன்னதுனால எங்கே போய் வெட்டியிருப்பாங்க? மேலே போய் வெட்டியிருப்பாங்க. ஒரு குத்துமைப்பாக இது புரிகிறதுன்னா உங்களுக்கு சில விஷயங்கள் இன்னும் கொஞ்சம் புரிகிறதுக்கு ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறேன். இப்போ ஈஸ்டர்னு ஒன்று இருக்குது. ஈஸ்டர்னு பார்த்தீங்கன்னா கிறிஸ்டியானிட்டியில் கொண்டாடுற பண்டிகைன்னு நினச்சிக்கிட்டு இருப்பீங்க. அது ஆக்சுவலாக ஈஸ்டருங்கிற கிறிஸ்டியானிட்டி கொண்டாடுற பண்டிகை கிடையாது. இது வந்து ஏற்கனவே யூரோப் ஃபுல்லாகவே வந்து இந்த நாட்கள் இருக்கு இல்லையா, அந்த ஈஸ்டர் நாட்கள் விரதம்லாம் இருந்து நம்ம ஊரில் வந்து சோறு தண்ணி சாப்பிடாம, நான்வெஜ் சாப்பிடாம இப்படியெல்லாம் விரதம் இருப்பாங்க. அது வந்து அதுக்கு ஆப்போசிட்டாக அது நடந்துச்சு. அங்கே என்ன நடந்துச்சுன்னா, ஒவ்வொரு இன மக்களும் ஒரு ஃபங்க்ஷனை அந்த இடத்துல கொண்டாடிக்கிட்டு இருந்தாங்க. ஒரு குரூப் வந்து நல்லா முயல் கறி சாப்பிட்றதுக்கும் ஆஸ்ட்ரிச் முட்டைன்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த கோழி, அது என்ன கோழி, ஆஸ்ட்ரிச், நெருப்பு கோழியோட முட்டை, அதை வந்து சாப்பிட்றதுக்கு, அதை வந்து இந்த சமயத்தில் தான் சாப்பிட்றது அப்படின்னு சொல்லி இங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா முயல் வேட்டையாடுறதுக்கு, மான் வேட்டையாடுறதுக்குன்னு ஒரு நாள் வச்சுருப்பாங்க.
ஸோ அது மாதிரி இது வந்து இந்த சீசனில் வந்து நிறையா முட்டை போடுறதுனால, ஸோ நிறையா முட்டை இருக்குது, முயல் நிறையா இருக்குங்கிறதுனால இதை வந்து சாப்பிட்றதுக்குன்னு ஒரு ஃபெஸ்டிவல் ஒரு 45 நாளைக்கு கொண்டாடிக்கிட்டு இருந்தாங்க. இந்த ஃபெஸ்டிவலை வந்து இது வந்து கிறிஸ்டியானிட்டி வந்தவுடனே இதை போக்குறதுக்கு ட்ரை பண்ணாங்க. எந்த அளவுக்கு ட்ரை பண்ணாங்கங்கிறத சீக்கிரமாக சொல்கிறேன், புரிஞ்சுக்கங்க. முதல்ல இந்த இது மாதிரி கொண்டாடாதீங்கன்னாங்க, அது முடியலை. அதனால என்ன பண்ணாங்க, அந்த திருவிழாவை கிறிஸ்டியானிட்டியோட இணைச்சிக்கிட்டாங்க. கிறிஸ்டியானிட்டியோட இணைச்சிக்கிட்டதுக்கப்புறமும் பார்த்தீங்கன்னா ஜனங்க வந்து இந்த முட்டையும் இதையும் சாப்பிட்றத நிறுத்த மாட்டேன்னு எப்போ பார்த்தாலும் இந்த முட்டையை தூக்கிட்டு, ஆஸ்ட்ரிச் முட்டையை தூக்கிக்கிட்டு ரேபிட்டை தூக்கிட்டு வந்துக்கிட்டு இருந்தாங்க. அதனால் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அதை தடை பண்ணாங்க. அதை தடை பண்ணாலும் மக்களுக்கு வந்து, அதாவது மக்களை வந்து மாற்றவே முடியாதுங்கிறதுக்கு கான்செப்ட் இதெல்லாம். அதாவது மக்கள் என்ன பண்ணாங்கன்னா, முட்டை இப்படி சாப்பிடக்கூடாதா, நாங்கள் சாக்லேட்டில் முட்டை சாப்பிட்றோம், இதில் முட்டை செஞ்சு சாப்பிட்றோம்னு சொல்லி கொண்டு வந்துட்டாங்க திருப்பி. இதெல்லாம் பண்ணாதீங்கன்னு வேட்டிக்கன்லேருந்து அறிவிப்பு வந்துச்சு. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் நின்றுச்சு. திருப்பி இந்த மக்கள் அதாவது மக்களுடைய பண்பு வந்து மாறவே மாறாது. ஒரு அந்த காலத்தில் ஒரு ஃபங்க்ஷன் இருந்துச்சுன்னா அதை வந்து கண்டினியூ பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அதனால் இது பார்த்தீங்கன்னா அதே தான் வந்து அந்த யூரோப் ஃபுல்லாக வந்து வேறு வேறு குழு மக்களால் வேறு வேறு மாதிரி, இது ஜெர்மனியில் ஒரு மாதிரி கொண்டாடுவாங்க, அதாவது இட்டாலியில் ஒரு மாதிரி கொண்டாடுவாங்க. இதெல்லாம் கொண்டாடிட்டு இருந்தால் இப்போ மொத்தமாக இணைச்சி ஈஸ்டராக மாற்றிட்டாங்க. இது வந்து இந்த பாஸ் ஓவர் திருவிழாங்கிறது இவங்க ஜூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தது. ஸோ இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து ஈஸ்டராக மாற்றி விட்டாங்க. ஆனால் ஜனங்க வந்து இந்த முட்டையும் இதையும் வந்து இந்த ரேபிட்டையும், அதாவது முயலையும் வந்து மறக்கவே இல்லை. இன்னைக்கு வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஈஸ்டர்னா இப்போ தேடினீங்கன்னா முட்டையும் இதுவும் தான் வந்து நிற்கும், இந்த முயலும் தான் வந்து நிற்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா கிறிஸ்மஸும் அதே மாதிரி தான். ஆக்சுவலாக ஜீசஸ் பிறந்தது வந்து ஏப்ரலில் அப்படின்னு சொல்லி ஒரு நிறைய இது இருக்குது. ஏப்ரலில் தான் கிறிஸ்மஸ் கொண்டாடணும்னு சொல்லி சொன்னாங்க. ஆனால் வந்து டிசம்பரில் வந்து இந்த இவங்க வந்து ரோமன்ஸ் வந்து இந்த ஃபெஸ்டிவலை கொண்டாடிக்கிட்டு இருந்தாங்க. இதை வந்து எப்படிரா மாற்றுறதுன்னு தெரியல. அதனால் அதை வந்து கிறிஸ்மஸை வந்து இதுக்கு மாற்றி விட்டாங்க. இதெல்லாம் வந்து கிறிஸ்டியானிட்டிக்கு ஆப்போசிட்டாக பேசலை. ஒவ்வொரு மதமும் நம்பிக்கையும் அவங்கவுங்களோட விருப்பம், அதெல்லாம் நான் வந்து ஒரு ஹிஸ்ட்ரி, அதாவது ஜனங்க வந்து மாறவே மாட்டாங்கங்கிறதுக்கு உதாரணத்தை சொல்கிறேன். இந்த டிசம்பரில் பார்த்தீங்கன்னா இந்த இவங்க வந்து இட்டாலியன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டிசம்பர் 1ஆம் தேதியே ஆரம்பிச்சிருவாங்க. ஏன்னா ஆரம்பித்து விழா கொண்டாடுவாங்க. அதாவது சூரியனுக்குள்ள விழா அது ஆக்சுவலாக. சரியா, அவங்க வந்து விவசாயம்லாம் முடிஞ்சு நல்லா செழிப்பாக இருக்கிற நேரம், அது மாதிரி அந்த சமயம் அது வந்து ஃப்ரீயாக இருக்கிற நேரம், வேறு வேலை இல்லை டிசம்பரில், அதுதான் விஷயம். வேறு வேலை இல்லைங்கிறதுனால கொண்டாடுவாங்க. அதை வந்து இப்படி மாற்றி 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 கொண்டாடி இது பண்ணிட்டாங்க. இதுக்கு நிறைய பேர் சயின்டிஃபிக்காக ஆதாரங்கள்லாம் இருக்குது, நீங்கள் போய் படிச்சுக்கங்க. ஸோ கிறிஸ்மஸ்ஸு இப்படி மாறிச்சா, சரி ரைட்டு, அதை அவங்கள விடுவோம், நமக்கு வருவோம். இங்கே பார்த்தீங்கன்னா வேளாங்கண்ணி சர்ச்சில் வந்து பல தடவை வேட்டிக்கன் சொல்லிடுச்சு, அதாவது போப்பாண்டவர் சொல்லிட்டாரு, தயவு செஞ்சு இந்த கோயிலில் திருவிழாவுக்கு ஏற்றுற மாதிரி கொடி ஏற்றாதீங்கடா, சர்ச்சில் இதை பண்ணாதீங்கன்னு. அதை வந்து மாற்றவே முடியல. ஏன்னா ஜனங்க வந்து புஷ் பண்ணுறாங்க. ஜனங்க வந்து பார்த்தீங்கன்னா இங்கே தான் போய் மொட்டை அடிக்கிறாங்க. என்ன ஏன் மொட்டை அடிக்கிறாங்கன்னு அவங்களுக்கும் தெரியாது, சர்ச்சுக்கும் தெரியாது, வேட்டிக்கனுக்கும் தெரியாது, என்ன தான் நடக்குது இந்தியாவில் அப்படின்னு அவங்களுக்கும் புரியாது. மேட்ரு என்னென்னா, இந்த இடத்துக்கு போய் மொட்டை அடிச்சுக்கிட்டே இருந்திருக்காங்க. அதனால் அதை கண்டினியூ பண்ணிக்கிட்டே இருக்காங்க நம்ம ஆள்கள். கொடியேற்றி தான் திருவிழா கொண்டாடணுங்கிறது இந்துக்களுடைய, அதாவது இந்துக்கள் இல்லை, தமிழ் மக்களுடைய பண்பாடு. அதாவது கொடியேற்றுவாங்க. கொடியேற்றுறாங்கன்னா இப்போ எங்கள் ஊரில் திருவிழான்னா கொடியேற்றுவாங்க. கொடியேற்றும் போது சொல்லிடுவாங்க, இங்கே பாருங்கப்பா கொடியேற்ற போகிறோம்ப்பா, ஊருக்கு வெளியில் போய் யாரும் தங்கக்கூடாது, கொடியேற்றினா ஊருக்குள்ளே தான் இருக்கணும். இதுதான் கான்செப்ட் கொடியேற்றுறதுக்கு. இதை வந்து எங்கள் ஊர்லேயும் இப்படி தான் கொண்டாடுறாங்க, எல்லா ஊர்லேயும் இப்படி தான் கொண்டாடுவாங்க. கொடியேற்றி தான் திருவிழா கொண்டாடுவாங்க. என்ன சரியா, இதை வந்து இதுவும் கண்டினியூ பண்ணுறாங்க. சரி ரைட்டு. இங்கே அப்படி இல்லை, ஏன்னா இங்கேயும் அதே மாதிரி தான் கதை. இதை நம்ம பேசினோம்னா இவங்க சண்டைக்கு வருவாங்க, ஒத்துக்கவே மாட்டேன்னு அடம் பிடிப்பாங்க. ஆனால் இங்கேயும் அதே தான் கதை. ஏன்னா இங்கேயும் நிறைய விஷயங்கள் வந்து 2000 வருஷத்துக்கு முன்னாடி நடந்துக்கிட்டு இருந்த விஷயங்கள்லாம் இங்கேயும் இருக்குது. சரியா, சரி ரைட்டு.
இப்போ நம்ம ஏன் இதெல்லாம் போட்டு வச்சுருக்கோம் அப்படின்னா வேற ஒன்றும் இல்லை. இது எத்தனை யார் நீ இவரை கும்பிடு அவரை கும்பிடு சாமியை மாற்று, ஆண் சாமியை பெண் சாமியாக மாற்று, பெண் சாமியை ஆண் சாமியாக மாற்று, இவருக்கு அப்பா தாத்தா இவர் தான் சொல்லு, இவருக்கு பாட்டி இவர் தான் சொல்லு, என்ன வேணாலும் கதை கட்டினாலும் நம்ம ஊர் மக்கள் நம்ம ஊர் மக்கள் இல்லை, எந்த ஊர் மக்களுமே மாறவே மாட்டாங்கங்கிறதுக்கு இது ஒரு உதாரணம். அதாவது அவங்களுடைய பழக்க வழக்கங்கள் மாற்றிக்கவே மாட்டாங்க. திருப்பதி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்று சொல்லுவாங்க. முருகனுக்குள்ள இது ஒருத்தர் இல்லை முருகன் கோயிலுக்கு முன்னாடி அது அம்பாள் கோயிலாக இருந்துச்சு, அதுக்கப்புறம் அது முருகன் கோயிலாக மாறிச்சு, அதுக்கப்புறம் அது திருப்பதி ஏழுமலையான் கோயில் அதாவது இதுவாக மாறிச்சு, இப்படியே இந்த சாமியை மாற்றிக்கிட்டே வராங்க அப்படின்னு. அதை தான் சொன்னேனே, நீ சாமியை மாற்று, நீ எதை மாற்று, இந்துவை கிறிஸ்டினா மாற்று, முஸ்லீமா மாற்று, எதை வேணாலும் மாற்று, ஆனால் நாங்கள் மொட்டை அடிக்கிறத நிறுத்த மாட்டோம்னு சொல்லிட்டு இங்கேருந்து போய் மொட்டை அடிச்சுட்டு தான் கும்பிட்டு வருவாங்க. பெருமாள் கோயிலில் மொட்டை அடிக்க மாட்டாங்க, தெளிவுபடுத்திங்க. ஒரே விஷயந்தான், பெருமாள் கோயிலில் மொட்டை அடிக்கிற பழக்கம் கிடையாது, புரியுதுங்களா? ஸோ அதனால் பெருமாள் கோயில் இல்லைங்கிறது உங்களுக்கே இன்றைக்கி புரிஞ்சுருக்கும். இன்றைக்கி புரியலைனாலும் நிறைய பேர் ஏற்கனவே பேசியிருப்பாங்க, தெளிவுபடுத்திங்க. பெருமாள் கோயில்னு இன்னைக்கு பேர், ஆனால் மொட்டை அடிக்கிறாங்கன்னா அப்போ பெருமாள் கோயில் இல்லை, அதுக்கு முன்னாடி வேற ஏதோ ஒரு கடவுள் இருந்துச்சு. நீ என்ன வேணாலும் மாற்றிக்க, நீ அதை ஜீசஸ் கோயிலை மாற்றிக்க, இல்லை அல்லா மசூதியை மாற்றிக்க, எதை வேணாலும் மாற்றிக்க, ஆனால் ஜனங்க மாறவே மாட்டாங்க. அதே மாதிரி தான் இங்கே பழனி கோயில் பார்த்தீங்கன்னா, பழனியில் பழனிக்கு காவடி எடுப்பாங்க. காவடி பழனிக்கு ஊருக்கு பக்கத்தில் இருக்கவங்க காவடி எடுத்தா அது அந்த ஊருக்காரங்க அவங்க கொண்டாடுறாங்கன்னு அர்த்தம். ஏன் சம்மந்தமே இல்லாமல் எங்கள் ஊர்லேருந்து காவடி போகுது? இது எப்படி சிஸ்டம் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பாருங்கள். இப்போ எங்கள் ஊர்லேருந்து காவடி கிளம்பும், நீங்கள் யாருக்கும் எதுவும் சொல்லணுங்கிற அவசியம்லாம் கிடையாது. அதாவது நாங்கள் காவடி எடுத்துகிட்டு வரோம்லாம் சொல்லணும்னு அவசியம் கிடையாது. இந்த ஊரில் இவங்க விரதத்தை இருந்து இங்கேருந்து கிளம்புவாங்க, தங்குற இடம் கரெக்டாக அதே மாதிரி தான் இருக்கும். அதாவது கரெக்டாக போய் ஒரு இடத்துல தங்குவாங்க, அங்கே எவனோ ஒருத்தன் சாப்பாடு போட்டுக்கிட்டு இருப்பான். இது மாதிரி நைட் தங்குறதுக்கு ஒரு இடம் இருக்கும். போகிற வழி பாலை, எங்கள் ஊர் எங்கே இருக்குது, காரைக்குடி பக்கத்தில் இருந்து கிளம்புவாங்க, சரியா? அதாவது காவடி அவ்வளோ வெயிட்டு, அதை தூக்கிட்டு கிளம்புவாங்க, நடக்க போவாங்க, நடந்து அங்கே போனால் சாப்பாடு கிடைக்கும், தூங்குறதுக்கு இடம் இருக்கும். இதெல்லாம் யார் ஆர்கனைஸ் பண்ணா? இதெல்லாம் பல வருஷங்களாக ஆர்கனைஸ்டு. எதுக்குன்னா போருக்கு போகிற முறை இதுதான். ஏன்னா அந்த பக்கம் இது சேரநாடு, எங்கே கேரளா, பழனியை தாண்டினீங்கன்னா அந்த பக்கம் சேரநாடு. அப்போ போருக்கு போகணுன்னா எங்கே வரைக்கும் போகணும்? இங்கே வரைக்கும் பழனி வரைக்கும் நடந்து வந்தால் தான் போருக்கு போக முடியும், புரியுதுங்களா? அப்போ அதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணணும். வருஷத்துக்கு ஒரு தடவை கிளம்பிடுவாங்க எங்கள் ஊர் ஆளுங்கெல்லாம் இதில் வச்சுக்கிட்டு. கான்செப்ட் ஒன்று தான், நீ போர் நின்றுச்சு சேரநாட்டுக்கும் இதுக்கும், நாங்கள் நிறுத்த மாட்டோம். நாங்கள் ஒரு பழக்கத்தை, எங்களுக்கு ஏற்பட்ட ஒரு பழக்கத்தை மாற்றிக்க மாட்டோம் அப்படிங்கிறது தான் கான்செப்ட். சரி, இங்கே மட்டும்தான் அப்படின்னா எல்லா ஊர்லேயும் இதே தான் கதை. ஏன் இப்படி குத்திக்கிட்டு இது பண்ணுறாங்க அப்படின்னா இதே தான், வேற ஒன்றுமே இல்லை. நாங்கள் போருக்கு ரெடி ஆகிக்கிட்டு இருக்கோம். அம்பு பட்டாலும் வில்லு பட்டாலும் எதுக்கும் நாங்கள் கவலைப்பட மாட்டோம். நாங்கள் வாட்டி எங்கள் வேலையை பார்ப்போம். நீ என்ன வேணாலும் மாற்றிக்க. இது கொஞ்சம் யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? ஐயப்பன் கோயிலுக்கு போகும்போது அங்கே ஒரு மசூதிக்கு போயிட்டு தான் கும்பிட்டு போகணும் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் போனதில்லை, ஆனால் அவங்க சொல்லுவாங்க, எல்லாருமே சொல்லுவாங்க, அங்கே கீழே ஒரு மசூதி இருக்கும், ஐயப்பனும் அவரும் ஃப்ரெண்டு. இதெல்லாம் புதுசாக வந்த கதை. எப்படி இப்போ திருப்பரங்குன்றம் மலைக்கு மேலே சிக்கன் சாப்பிட்டதுனால கந்தர் சிக்கந்தரா மாறிட்டார், அதாவது கந்தர் சிக்கன் சாப்பிட்டதுனால சிக்கந்தரா மாறிட்டார். சும்மா ஜோக்கு சொல்கிறேன், என் கடவுள், நான் என்ன வேணாலும் பேசுவேன், சரியா? அது மாதிரி சிக்கந்தர் மலை எப்படி மாறிச்சோ அதே மாதிரி தான் இதுவும். முஸ்லீமாக ஒரு குரூப் மாறிட்டாங்க, அவங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியலைங்கிறதுனால அங்கே ஒரு பக்கத்தில், அதாவது மேலே போகிறதுக்கு பதில் கீழேயே ஒரு இதை ஓப்பன் பண்ணி அவங்க அதை கண்டினியூ பண்ணுவாங்க. அதாவது நான் ஐயப்பனுக்கு போவேன், அட்லீஸ்ட் ஐயப்பனை இங்கேருந்து பார்த்தா தெரியும்ல, ஆனால் நான் போய் ஐயப்பனை கும்பிட்டா என் கடவுளுக்கு அதாவது என்னுடைய மதம் ஒத்துக்காது. அதனால நான் அங்கே வரைக்கும் போகலாம்ல, கீழே வரைக்கும் போகலாம்ல, புரியுதுங்களா உங்களுக்கு? கான்செப்ட் இவ்வளோதான். நான் என் பழக்கத்தை மாற்றிக்க மாட்டேன். அது முஸ்லீமாக மாறினாலும் சரி, கிறிஸ்டினாக மாறினாலும் சரி, இந்துவாக மாறினாலும் சரி, என்னுடைய பழக்க வழக்கங்கள் மாறவே மாறாது. இதுதான் விஷயம்.
மொட்டை அடிக்கிறதா இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, கிறிஸ்டியனாக இருந்தாலும் சரி, இந்துவாக இருந்தாலும் சரி. இப்போ நம்ம இந்து, அதுக்கு முன்னாடி ஹிந்து கிடையாது. இதுக்கு முன்னாடி நம்ம வந்து பல விஷயங்களை பின்பற்றியிருக்கோம். ஆசிவகம், அதுக்கு 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 அதுக்கப்புறம் வந்து ஆசிவகத்துக்கு அப்புறம் வந்து நம்ம என்ன பின்பற்றியிருக்கோம், இது ஜைனம், அதாவது அதாவது என்னது அதாவது புத்தருக்கு ஈக்குவலாக, அதாவது சமண மதத்தை பின்பற்றியிருக்கோம். அதுக்கப்புறம் தான் வந்து சிவம், வைணவம் இதெல்லாம் வந்திருக்கு. சைவம், வைணவம்லாம் வந்திருக்கு. எது மாறினாலும் மக்கள் மாறவே மாட்டாங்க. எங்கே போய் கும்பிடணுமோ அங்கே கும்பிட்டுக்கிட்டே தான் இருப்பாங்க. எங்கே போகணுமோ அங்கே போய்கிட்டே இருப்பாங்க. எந்த ஃபங்க்ஷன் நடந்துச்சோ, எங்கே கடை வெட்டினாங்களோ அதுக்கு பக்கத்தில் இங்கே வெட்டாதீங்கன்னு இந்த மதம் வந்தவொன்னு சொன்னிச்சுன்னா பக்கத்தில் போய் வெட்டிடுவாங்க. அவ்வளோதான் விஷயம். சரியா? வேற எதுவுமே மாறாது. ஜனங்க நடந்துக்கிட்டே தான் இருப்பாங்க, கடை வெட்டிக்கிட்டு தான் இருப்பாங்க, பலி கொடுத்துக்கிட்டு தான் இருப்பாங்க. எந்த மதத்துக்கு போனாலும் பக்கத்தில் ஒரு காரணத்தை கண்டுபிடிச்சி, இப்போ இந்த சாமியை கும்பிட்றதுக்கு இங்கே வரைக்கும் பக்கத்தில் போகலாமா அப்படின்னு அங்கே ஒரு இதை இது பண்ணிடுவாங்க. இதில் வந்து அரசியல் பண்ணுவாங்க. இதெல்லாம் நமக்கு தேவையில்லாது. இதில் ஒன்றே ஒன்று நம்ம சொல்ல வந்தது என்னன்னா, நீ என்ன வேணாலும் மக்களுக்கு வந்து சாயம் பூசிக்கலாம். இப்போ உதாரணத்துக்கு இந்தோனேஷியான்னு ஒரு நாடு இருக்கு. அந்த ஒரு நாடோடைய ஏர்போர்ட் பார்த்தீங்கன்னா கருடா ஏர்போர்ட்டுன்னு நினைக்கிறேன் அதுக்கு பேர். என்னடா அப்படின்னா, அது நாங்கள் இந்துவாக தாங்க இருந்தோம். ராமாயண காலத்தில் இருந்து நாங்கள் வந்து இப்படித்தான் பின்பற்றிட்டு இருந்தோம். ஏன் முஸ்லீமாக மாறிட்டாரு, அதுக்காக என்ன பண்ண முடியும்? சரஸ்வதி தான் எங்கள் கடவுள், கருடன் தான் எங்கள் ஏர்போர்ட்டு அப்படின்னு சொல்லி, அதுதான் விஷயம். மற்றபடி வேற ஒன்றும் இல்லை. இது வந்து திருப்பரங்குன்றம் எது விளக்கேறியுது, அது பண்ணுது, இது பண்ணுது, நம்ம மாற்றிக்க வேண்டியதில்லை. அரசியல்வாதி என்ன கொண்டு வந்தாலும் இன்னைக்கு தான் நியூ இயரும்பாங்க, இன்னைக்கு தான் தமிழ் வருஷ பிறப்பும்பாங்க, இன்னைக்கு தமிழ் வருஷ பிறக்கலைம்பாங்க, இன்னைக்கு தான் பிள்ளையார் பிறந்தாரும்பாங்க, இன்னைக்கு தான் திருவள்ளுவர் பிறந்தாரும்பாங்க. நம்ம ஃபங்க்ஷன் நம்ம கொண்டாடிக்கிட்டே இருப்போம். அவங்க என்ன வேணாலும் பேர் வச்சுக்குவாங்க. அவ்வளோதான் விஷயம். வேற ஒன்றும் விசேஷம்லாம் இல்லை. மக்கள் மாற மாட்டாங்க அப்படிங்கிறது மட்டும்தான் கான்செப்ட். இதுதான் இன்னைக்கு சொல்ல வந்தது. நன்றி, வணக்கம்.